ஹலோ மக்களே, இந்த 30 ரூபாய்க்கு நீங்கள் செடிகள் கொடுக்குறீங்க, அது நல்லா தான் இருக்குது, ஓகே தான். பட் ஆனால் எங்கள் வீட்டில் வச்சா பராமரிக்க தெரியாமல் வளர்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் ரீசெண்டாக வந்து எந்த செடிகள் பற்றி உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் கேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ்மெரி, மருவு, மறிக்கொழுந்து போட்டிருந்தேன். 3 பற்றியுமே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக இந்த வீடியோ ஸ்பெஷலாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் நான் காமிக்கிறது எல்லாமே 30 ருபீஸ் ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ 30 ருபீஸ் பிளான்ட்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் வரும். ஓகேங்களா? மதர் பிளான்ட் இருக்குது, மதர் பிளான்ட்டும் நான் காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மறிக்கொழுந்து பற்றி தான் பார்க்க போகிறோம். மறிக்கொழுந்து வந்து இது பூக்களில் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ மாலையிலையும் கட்டுவாங்க, பூக்கள்லையும் கட்டுவாங்க, சாமிக்கும் நீங்கள் போடலாம், அதில் எந்த டவுட்ஸுமே கிடையாது. இது வந்து ஒரு ஹெர்பல் பிளான்ட், அதாவது நமக்கு ஒரு நல்ல மனம் தரக்கூடிய ஒரு செடி தான் இது. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப வெயிலும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப நிழலாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மாடரேட்டான இடத்துல வச்சுக்கோங்க. காற்றோட்டம் நல்லா இருக்கணும். ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இடைவெளி இருக்கும். நாங்கள் இப்போ வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்ட இருக்கும். ஏன்னா நாங்கள் அடுத்தடுத்து சேல் பண்ணிக்கிட்டே இருப்போம், இதிலேருந்து எடுத்துக்கிட்டே இருப்போம். அதனால் எங்களுக்கு ஒரு இஷ்யூ இல்லை. மேக்ஸிமமாக இந்த செடிகள் இங்கே இருக்கிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் அவ்வளோதான் இருக்கும். பட் நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருக்க செடி பார்த்தீங்கன்னா மந்த்து கணக்காக அங்கே ஒரே இடத்துல இருக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் காற்று வர மாதிரி இடத்துல நீங்கள் பார்த்து அதை வச்சுக்கிட்டிங்கன்னா அது சூப்பராகவே இருக்கும். அடுத்து பாட் சைஸு, இது எல்லாமே 3த்துக்குமே நான் காமனாக சொல்கிறது தான். பாட் சைஸ் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சைஸில் இருக்கிற செடி வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது ஒரு 6 இன்ச்சு பாட்டு. இது மறிக்கொழுந்தில் மதர் பிளான்ட். இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைஸ் தொட்டியில் தான் ஃபஸ்ட்டு வைக்கணும். நாங்களும் பாருங்கள் சின்ன செடியை எடுத்து இதில் வச்சு தான் இது மதர் பிளான்ட்டாக ஆயிருக்கு. ஸோ 6 இன்ச்சு தொட்டின்றது இந்த சைஸில் தான் வரும். இன்கேஸ் நீங்கள் மதர் பிளான்ட்டாக வாங்குறீங்க, இந்த பெரிய செடி வாங்குறீங்கன்றப்போ நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய பாட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8 இல்லை 10, இது 2த்துக்குள்ளே தான் இருக்கணும். அதை தாண்டி போகக்கூடாது. ஓகேங்களா? பாட் சைஸ் காமனாக சொல்லிவிட்டு ஏர் ஸ்பேஷியஸ் சொல்லிவிட்டேன். நெக்ஸ்ட்டு பாட்டிங் மிக்ஸ் சொல்கிறேன். இதுதான் மருகு 30 ரூபாய்க்கு இருக்கிற செடி. இந்த மருகு செடிக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. இது வந்து ஃப்ளவர்ஸ் சீக்கிரமாக வச்சுரும். ஆனால் ஃப்ளவர்ஸ் பார்த்த உடனே நீங்கள் அதிலேருந்து கட் பண்ணிடணும். ஏன்னா ஃப்ளவர்ஸ் இந்த மெடிசினல் பிளான்ட்டை, ஹெர்பல் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு செடி பூ வச்சு அதில் சீட்ஸ் உருவாகிடுச்சுன்னா அதோட ஆயுள் காலம் முடிஞ்சதாக அது கணக்கு எடுத்துக்கும். அதனால் உங்களுக்கு வந்து அடுத்து செடி நல்லா வளராது, அப்படியே ட்ரை பேக் ஆகி ஆகிடும். ஸோ அதனால் பூக்களை நீங்கள் மேக்ஸிமம் பார்த்துட்டிங்கன்னா அது பறிச்சிருங்க, அது ஒன்றுமே தப்பு கிடையாது. உங்களுக்கு அடுத்த க்ரோத் வந்துடும். ஓகேங்களா? ஸோ மருவோட 30 ரூபா செடி இந்த சைஸில் தான் இருக்கும். இதுதான் அதோட மதர் பிளான்ட். எல்லா மதர் பிளான்ட்டும் பாருங்கள் 6 இன்ச் பாட்டில் தான் இருக்கும். இதுக்கப்புறமா நீங்கள் பிளான்டேஷன் பண்ணுறீங்க, பேக் பண்ணணும் அப்படின்னா தான் 8 இன்ச் இல்லை 10 இன்ச்சுக்கு போகணும். பாட்டிங் மிக்ஸ் நல்ல ஒரு ரெட் சாயில் கூட நீங்கள் எதுவுமே மிக்ஸ் பண்ணலனாலும் போதும், மணல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க போதும். மணல் எதுக்கு அப்படின்னா ரெட் சாயில் சம்டைம்ஸ் டைட் ஆகிடுச்சுன்னா ரூட்டோட ப்ராபிகேஷனுக்கு அது வந்து தடையாக இருக்கும். கொஞ்சம் அந்த மணல் மிக்ஸ் பண்ணும் போது சாயில் லூஸாக இருக்கும். அதனால் ரூட் வந்து சீக்கிரமாகவே நல்லா படர்ந்து வளரத்துக்கு ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து மணல் கொஞ்சம் கலந்துக்கோங்க. பாட் முழுசாக ரொம்ப போட்டுறாதீங்க. மண் ஒரு இந்த மேலே இருக்கிற இந்த 1 இன்ச் அளவுக்காவது நீங்கள் கேப் விட்டுறணும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபெர்டிலைசர், அப்புறம் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஏதாவது அதுக்கு சத்துக்கு கொடுக்கும் போது உங்களுக்கு அப்போ தான் அது பாட்லேயே இருக்கும். இல்லாட்டி தண்ணி ஊற்றும் போது நிறைய பேர் வந்து ஜக்கில் எடுத்து அப்படியே ஊற்றுவீங்க. ஃபோர்ஸாக ஊற்றும் போது அந்த ஃபெர்டிலைசர்லாம் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ரோஸ்மெரியில் ஒரு காமனான ஒரு ஃபால்ட் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லீஃப் எல்லாமே மேலே நுனியில் வந்து எல்லோ கலரில் வருது. அது ஏர் ஸ்பேஸ் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி வரும். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது மதர் பிளான்ட்டு தான். ஸோ இதுவுமே ஒரு 6 இன்ச் பாட்டில் தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. 30 ருபீஸ் பிளான்ட்டும் இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த 3 செடிக்குமே காமனாக நீங்கள் தண்ணி ஊற்றுறது பிரச்சனையாகுது. தண்ணி ஈரப்பதம் இருந்தால் போதும். நல்ல குழன்னு சாயில் இருக்கக்கூடாது. அதுக்காக ட்ரையாக வெடிப்பு விட்டு காஞ்சு வறண்ட நில மாதிரியும் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, என்னோடய கையில் அந்த மண் லைட்டாக தான் ஒட்டுது. கொலன்னு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கார்டன் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். இதுக்கு ஃபெர்டிலைசர் நீங்கள் ரொம்ப ஓவராக மெனக்கெட்டு எதுவுமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மண்புழு உரம் மட்டும் 15 டேஸ் இல்லை 20 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், அதுவே ஓகேவாயிடும். மற்றபடி எதுவுமே கிடையாது. எதில் ஃப்ளவர்ஸ் வச்சாலுமே சரி நீங்கள் அதை கட் பண்ணிவிடுங்க.
அதை கட் பண்ணிங்கன்னா தான் செடி கொஞ்சம் ஸ்டெம் ஸ்ட்ராங் ஆகி அடுத்த புது துளிர்கள் உங்களுக்கு வரும். நீங்கள் இல்லை மறந்து விட்டுட்டேன் அப்படின்னா ஃப்ளவர்ஸ்லேருந்து சீடு உருவாக ஆரம்பிச்சிருச்சுன்னா அவ்வளோதான், பிளான்ட்டு ட்ரை ஆகிடும். இன்னொரு கேள்வியும் எல்லாரும் கேட்குறாங்க, இது ரொம்ப ஹைட்டாக போகுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஹைட்டாக கட்டாயம் போகாது, புஷ்ஷியாக தான் ஆகும். ஸோ அதளவுக்கு நீங்கள் பிஞ்ச் பண்ணி அதாவது நுனியில் இந்த மாதிரி லைட்டாக இப்படி பிஞ்ச் பண்ணிங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு பிரான்ச்சஸ் வர ஆரம்பிச்சிடும். புஷ்ஷியாக தான் வளருமே தவிர உங்களுக்கு ஹைட்டாக ரொம்ப போகாது. 8 இன்ச்சு 10 இன்ச்சு மேக்ஸிமமான சைஸ் போதும். நீங்கள் 30 ரூபாய்க்கு செடி வாங்குறீங்கன்னா அது 6 இன்ச் பாட்டில் மாற்றுங்க. 6 இன்ச்சு பாட்டில் இருக்கிற செடி கொஞ்சம் நல்லா புஷ்ஷாக வளர்ந்ததுக்கப்புறம் 8 இன்ச்சில் மாற்றிக்கோங்க. இதுவே போதுமான அளவு தான். ஹோல்ஸ் உங்களோட தொட்டிகளில் இருக்கான்னு கட்டாயமாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தண்ணி வெளியில் போனால் தான் ரூட் அழுகல் பிரச்சனை எல்லாமே வராமல் இருக்கும். ஸோ 3மே ஒரே மாதிரி மெயின்டெனன்ஸ் தான், தனித்தனியாக அதுக்குன்னு எந்த ஸ்பெசிஃபிக் மெயின்டெனன்ஸும் கிடையாது. காமனாக இது ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதும். நீங்கள் வாங்குகிற இந்த செடிகள் சூப்பராகவே ஹெல்த்தியாக வளர்ந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் இந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தேன், இப்படி மெயின்டைன் பண்ணேன், இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுறத கூட அப்டேட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு நிறைய பேர் சேம் டவுட்ஸ் கேட்குறதா இருந்துச்சுனாலும் அது நான் பார்த்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாக தெளிவுபடுத்துகிறேன்.